இந்த பேரூர் பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய வணிக துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செய்தியை தெரிவிச்சுக்கிறோம். எதற்காண்டி இந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் இங்கே பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தின் ஒற்றை தலைவராக போற்றும் பாரத பிரதமரே போற்றக்கூடிய தமிழின தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்களை ஏதோ ஒரு ஹச்எஸ் குற்றவாளியை தீண்டுவதை போல், அவர்களை விசாரிப்பதை போல் எந்தவித முன் அனுமதி இல்லாமல், எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் நமது தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்களின் வீட்டுக்கு திருச்சி மாநகர காவல்துறை சென்று நாங்கள் இவருடைய வீட்டில் தேவையற்ற பொருட்கள் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, அப்படியாக தவறான ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு திருச்சி மாநகர காவல்துறை தலைவரது வீட்டிற்கு சென்றுள்ளது. இது தலைவருடைய பெயருக்கு, அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல். இதனை கண்டித்து இன்று இது மதியம் 2 மணிக்கு நடந்தது. அதற்கிடையில் இப்ப தகவல் கேட்டு நாங்கள பண்றோம். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலையும் திடீர் இந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வணிக நிறுவனமாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், அனைவருமே ஒரு சிறு தொந்தரவு நாங்கள் கொடுத்திருப்போம். அதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய தலைவருக்கு ஒரு பாதிப்பு எங்கும் போது போராட வேண்டிய கட்டாயம், போராட வேண்டிய தேவை, எங்களுக்கான அதிகாரத்துக்கான தலைவர், எங்களை ஆளுமைக்கான தலைவர், போற்றும் பாரத பிரதமர் போற்றும் தலைவர், அவருக்கு ஒரு நற்பெயருக்கு களங்கம் வருகிறது என்ற போது நாங்கள் வீதியிலே இறங்கி போராட வேண்டிய சூழல் இங்கு நிலவுகிறது. இப்பேற்பட்ட அரசுதான் இந்த திமுக அரசாங்கம். யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு, சமூகத்தின் மீது பற்று கொண்டு இந்த சமூகத்திற்காக வேலை செய்கிறார்களோ, அது எந்த சமூகமாக இருக்கட்டும், பறையர் சமூகமாக இருக்கட்டும், பல்லர் சமூகமாக இருக்கட்டும், வேற எந்த சமூகம், முக்குளத்தோர் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகம் போராடினாலும் அந்த சமூகத்தின் தலைவர்களையும் அந்த சமூகத்தையும் ஒடுக்குவதே ஒற்றை குறிக்கோளாக வச்சு செயல்படும் இந்த தமிழக அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கத்தை கண்டித்து இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை செய்துள்ளோம். இது மேற்கொண்டு இந்த திருச்சி மாநகர காவல்துறை தொடரும் பட்சத்தில் எங்களுடைய ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் வேறொரு விதமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்த